கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொலைக்காட்சி வழியாக நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த திருப்பலியை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும்படியாகவும், விண்ணேற்பின் மூலமாக கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மண்ணகத்தில் அனுபவிக்கின்ற காலம் வெகு விரைவாக வரும்படியாக இந்த திருப்பலியின் வழியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். விசேட விதமாக அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற தொற்று நோயிலிருந்து இறைவன் எமது நாட்டு மக்களையும் உலக மக்களையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிப்பதோடு, ஏற்கனவே பாசிட்டிவ் என அடையாளம் காணப்பட்டு வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் உடல் நலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு வர வேண்டுமென இந்த திருப்பலியிலே அவர்களையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய உன்னதமான திருப்பலியில் பங்கு கொள்ள எங்களை நாங்கள் அவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம். மனித பலவீனங்களினால் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். எங்களுடைய சிந்தனைகளினால், எங்களுடைய செயல்களினால், எங்களுடைய வாழ்க்கையினால் நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தியிருந்தால், வேதனைப்படுத்தியிருந்தால், அன்பு செய்யாமல் வாழ்ந்திருந்தால், இந்த வேளையிலே ஆண்டவரே என்னை மன்னித்து என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதல் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் ஜூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆட்பறித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம்.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 1 தொடக்கம் 13 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. திருமுழுக்கு எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதால் அதன் முன் மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகின்றது அல்லவா? கீழே இறங்கிவர்தன் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களும் மேலாக ஏறிச் சென்றவர் அவரே. சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்து 40 நாட்கள் திருத்தூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சி கொடுத்து அவர்களுடைய பயங்களை அச்சங்களை போக்கி
அவர்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி உங்களுக்கு ஒரு துணையாளரை தூய ஆவியாரை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்று அவர் கூறியபடியே விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. அதை இன்று உலக திரு அவையானது கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா மிகவும் முக்கியமான ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பலியை காண, திருப்பலியிலே நேரடியாக பங்கு பெற முடியாவிட்டாலும் இந்த தொலைக்காட்சி, ஹோலிமேரி தொலைக்காட்சி மூலமாக அல்லது சமூக வலைத்தளம் மூலமாக இந்த திருப்பலியை பார்க்கின்ற பொழுது அல்லது திருப்பலிக்கு செவிமடுக்கிற பொழுது நாங்களும் அந்த விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள் என்று அழகான பாடல் வரிகள் இருக்கின்றன. அந்த பாடல் வரிகள் இன்றைய முதலாவது வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்சமாக நாங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு மதத்தையும் சமயத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒரு கோட்பாடு அல்லது பல கோட்பாடுகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கிறிஸ்தவ மதத்திலே இருக்கின்ற பல கோட்பாடுகளில் முக்கியமான ஒரு கோட்பாடு இயேசு விண்ணேற்றம் அடைந்தது. அதாவது இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பலருக்கு காட்சி கொடுத்துவிட்டு அவர் விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் திருச்சபையானது கோட்பாடாக பிரகடனப்படுத்தி இன்று திருவிழாவாக அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விண்ணேற்பு பெருவிழாவினுடைய மைய கருத்து அல்லது முக்கியமான செய்தி எதுவென்று பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவருடைய பணியினுடைய நிறைவு என்று கூறலாம். தந்தையின் மூலமாக இந்த மண்ணுலகத்துக்கு இயேசு ஆண்டவர் அனுப்பப்பட்டார். தந்தை எதிர்பார்த்தபடியே தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். பல தடைகள் மத்தியில், சவால்கள் மத்தியில் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தது மட்டுமல்ல, மாறாக எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டு விடுதலை பணியை செய்கின்ற ஒருவராக இருந்து பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியாக கெஸ்தமனி தோட்டத்திலே சுனாமி போன்ற ஒரு சோதனையை வெற்றி கொண்டு மீண்டுமாக இறப்பை சந்தித்து உயிர்ப்பின் மூலமாக அவர் எங்களோடு மகிழ்ச்சியை, அமைதியை பகிர்ந்து கொண்டு மீண்டுமாக தன்னுடைய பணியின் நிறைவாக இன்று தந்தையோடு இணைந்திருக்கிறார். அதுவும் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நற்செய்தி வாசகம் கூறுகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட மக்களோடு நேரடியாக உரையாடிய, நேரடியாக வாழ்ந்த இயேசு ஆண்டவர் விண்ணகத்துக்கு சென்று எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். திருத்தூதர் வழியாக அவர்களுக்கு பின்பாக வந்த இயேசுவை பின்பற்றுகின்ற சாட்சிகளாக வாழுகின்ற ஒவ்வொருவர் மூலமாகவும் இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினுடைய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி. எங்களுக்கு தெரியும், விண்ணகம் என்று சொன்னாலே எங்களுக்கு நாங்கள் மறைக்கல்வி படிக்கிற வேளைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணகம் ஒரு அழகான இடம், வானதூதர்கள் எல்லாம் அங்கே இருப்பார்கள், அங்கே நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை, அங்கே சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை. ஒரு கற்பனையிலே நாங்கள் விண்ணகத்தை ஏற்கனவே கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். எனவே எங்கெல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் விண்ணகம் ஏற்கனவே மண்ணகத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விலை கொடுத்து வாங்க முடியாத மகிழ்ச்சியை குடும்பங்களிலே நாங்கள் அனுபவிக்கிற பொழுது ஏற்கனவே நாங்கள் விண்ணகத்தை மண்ணகத்திலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 10 மாதம் கருவறையிலே ஒரு குழந்தையை சுமக்கின்ற தாய் அந்த குழந்தையை பெற்றதும் அந்த குழந்தையை பார்த்ததும் அவளுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி வேறொன்றுமில்லை, விண்ணகம். சாலையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பார்வையற்றவர் வீதியை கடப்பதற்கு யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு உதவிக்கரம் அவருடைய கரங்களை பிடித்து வீதியை கடப்பதற்கு உதவி செய்ததும் அங்கே அவருடைய முகத்திலே இருக்கிற அந்த புன்னகை அங்கே மகிழ்ச்சியாக மாறுகின்றது. அது ஒரு விண்ணக அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் ஏன் இந்த விண்ணக மகிழ்ச்சி எல்லோருடைய உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் இருப்பதில்லை?
திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகிறார், குடும்பங்களிலே விண்ணகம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உரையாடல்கள் நடைபெற வேண்டும். உரையாடல்கள் நடைபெறுகிற பொழுது உண்மையான மகிழ்ச்சி குடும்பங்களிலே இருக்கும் என்று கூறுகின்றார். நுகர்வு கலாச்சாரம், அதாவது கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வு கலாச்சாரம் மக்களை எவ்வாறு வழிநடத்துகிறது என்று சொன்னால், நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும் என்கின்ற மனப்பாங்குக்கு மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா எங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமையாகாமல் நான் மட்டும், என்னுடைய குடும்பம் மட்டும் விண்ணக அனுபவத்தை, மகிழ்ச்சியை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலை இல்லாமல் மற்றவர்களும் அதே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இந்த திருவிழா எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே பிறர் மீது யாரெல்லாம் கரிசனை கொள்ளுகிறார்களோ, அக்கறை கொள்ளுகிறார்களோ, அன்பு கொள்ளுகிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, இவர்களெல்லாம் அவர்களுக்குள் மட்டும் மகிழ்ச்சியை பெறவில்லை, மாறாக உதவி பெறுகின்றவர்களுடைய உள்ளங்களுக்கும் அவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள். கிட்டத்திலே உங்களுக்கு தெரியும், கல்லடி பகுதியிலே, டச்பார் கல்லடி பகுதியிலே 56 குடும்பங்களுக்கு மேலாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த தனிமைப்படுத்தப்பட்டிருந்த காலத்தில் உடனடியாக பிரான்சிலே இருந்து ஒரு சகோதரர் என்னோடு தொடர்பு கொள்ளுகின்றார். ஃபாதர், உடனடியாக நான் 50,000 ரூபாவை என்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. இன்னும் ஒரு சகோதரர் கனடாவிலே இருந்து அவருடைய மனைவிக்கு தொடர்பு கொள்ளுகின்றார். 56 குடும்பங்களுக்கும் 2,000 ரூபாய் பெறுமதி உள்ள உலருணவு பொருட்களை உடனடியாக கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்ததற்கு பிற்பாடு தனிப்பட்டவர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படி சொல்லுகிறார்கள். நான் நேற்று 2-3 பேரோடு தனிப்பட்ட ரீதியாக தொலைபேசியிலே, ஃபோனிலே இப்படி நடந்துவிட்டது, உதவி செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். நேற்றிரவு 11 மணி இருக்கும் அமெரிக்காவில் இருக்கிற இந்த பங்கைச் சேர்ந்த ஒரு சகோதரியோடு போனிலே பேசினேன். அந்த சகோதரி உடனடியாக சொன்னார், ஃபாதர், நான் 7 குடும்பங்களுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்கள் அனைவருமே உதவி செய்கிற பொழுது விண்ணக அனுபவத்தை அவர்களுடைய உள்ளங்களில் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது அக்கறை கொண்டு வாழுகிற பொழுது விண்ணக மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு தடவை ஒரு கிராமத்திலே எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார். எல்லோருக்குமே இவரை பிடிக்குமே என்று சொன்னால் மிகவும் முன்மாதிரியான ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் என்னென்று சொன்னால், வேண்டுதல், இறை வேண்டல் செய்கிற பொழுது கடவுளை நோக்கி சொல்லுகின்றார், நீர் என்னை சாட்சியாக விளங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறே ஆண்டவரே, நான் எப்படி சாட்சியாக இருப்பது என்பதை ஒரு அடையாளத்தின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி தன்னுடைய வேண்டலிலே, ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றார். எனவே ஒரு தடவை இவர் பஸ்ஸிலே பயணிக்கின்ற பொழுது அவர் ஜன்னலோரமாக அந்த பஸ்ஸிலே உட்கார்ந்திருக்கின்றார். இன்னும் ஒருவர் அந்த பஸ் நிப்பாட்டுகிற பொழுது இன்னும் ஒருவர் வருகிறார். மிகவும் நல்ல உடம்பானவர் வந்து, அவ்வளவு சீட் இருக்குது, ஆனால் இவருக்கு கிட்ட வந்திருக்கிறார், அமைத்தி இருக்கிறார். இவருக்கு மிகவும் இதாக இருக்குது, மனதுக்குள்ளே ஏசுகிறார், இவருக்கு அவ்வளவு சீட் இருக்கக்குள்ள எனக்கு கிட்டதான இந்த படுபாவி வந்து இருக்கணும் என்று சொல்லி திட்டிக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தால் அங்கே வந்த அந்த உடம்பானவர் சொல்லுகிறார், இவரை பார்த்து, நான் ஒரு பாவி, நான் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும், நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனடியாக இவருக்கு ஞாபகம் பெறுகிறது, கடவுள் அவருக்கு அடையாளத்தை காட்டிவிட்டார். அதாவது சாட்சியாக வாழ்வதென்றால் என்ன என்று அவருக்கு காட்டிவிட்டார். எனவே அவர் என்ன செய்கிறார், இந்த சகோதரருக்கு சொல்லுகிறார், நீர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். அதுதான் சாட்சிய வாழ்வாக இருக்கின்றது. இந்த முதலாவது வாசகத்திலே கடைசி பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், உலகின் கடை எல்லை வரை சென்று எனக்கு சாட்சிகளாக இருங்கள். நற்செய்தி வாசகம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எவ்வாறு நாங்கள் சாட்சியாக வாழ்வதென்கின்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழலாம். அதற்கு உதாரணம் எங்களுடைய திருத்தூதர்களும் தொடக்க கால திரு அவையினரும். அவர்கள் எவ்வாறு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால்,
தூய ஆவியானவரை அவர்கள் பெந்தெக்கோஸ்து திருவிழாவிலே பெற்று இயேசுவினுடைய வல்லமையை அதிகாரத்தை பெற்று இயேசுவை போன்று மனிதநேய விடுதலை பணிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு தடவை தலைமைச் சங்கத்தின் முன்பாக பேதுருவும் யோவானும் நிறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது, கற்பிக்கக்கூடாது என்று கூறிய பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி. இயேசுவில் பிரியமானவர்களை, திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, நாங்களும் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது மற்றவர்கள் இயேசுவுக்குள்ளே அழைத்து வரப்படுகிறார்கள். தொடக்க கால திரு அவையினர் தூய ஆவியானவரை பெற்றதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள், பகிர்ந்து வாழ்ந்தார்கள், ஒன்றாக வந்து ஜெபம் செய்தார்கள், கடவுளை ஆலயத்துக்கு ஒன்றாக தேடினார்கள், எல்லா வேறுபாடுகளையும் அவர்களிடத்திலிருந்து அகற்றினார்கள். மொழி, இனம், மதம் அடிப்படையில் அவர்கள் வாழவில்லை. அதுதான் இந்த விண்ணேற்பு பெருவிழா எங்களுக்கு கொடுக்கிற சாட்சிய வாழ்வாக இருக்கிறது. நானும் நீங்களும் இயேசுவில் பிரியமானவர்களே, வெறுமனே ஆலய வழிபாட்டில் மட்டும் கலந்து கொண்டால் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து விடுகிறோமா? நிச்சயமாக இல்லை. மாறாக எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் திருத்தூதர்களைப் போன்று, தொடக்க கால திரு அவையினைப் போன்று சாட்சிகளாக வாழ்வோம். அப்பொழுது நாங்கள் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியாள் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். மிகவும் நெருக்கடியான இக்கட்டான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது நாட்டு மக்கள், உலக மக்களுக்காக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட வாய்ப்பளித்தமைக்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றேன். உன்னதமான திருப்பலியின் மூலமாக மக்கள் அனைவருக்கும் ஜெபிக்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, தொடர்ந்துமாக உலக மக்களையும் நாட்டு மக்களையும் எமது மட்டக்களப்பிலே வாழுகின்ற அனைவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேட விதமாக மிகவும் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற கொரோனா தொற்று நோயிலிருந்து எம்முடைய மக்களை பாதுகாக்கும்படியாகவும் உலக மக்களை பாதுகாக்கும்படியாகவும் இவ்வாறான தொற்று நோய்கள் இனி வருகின்ற காலத்தில் வராமல் இருக்க செய்யும்படியாகும் இடத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தந்தையிடம் கேட்பதெல்லாம் தந்தை உங்களுக்கு பெற்றுத் தருவார் என்று நீர் வாழுகின்ற பொழுதே எங்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, நீர் இப்போது தந்தையினுடைய வலப்பக்கத்தில் இருந்து எங்களுக்காக பறந்து பேசுமாறு உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்துமாக எங்களுடைய மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக கொரோனா தொற்றுக்குள்ளாகி அடையாளப்படுத்தப்பட்டு கல்லாறு, களுவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி மற்றும் வெவ்வேறு வைத்திய சாலைகள், தனிமைப்படுத்தப்படும் நிலையங்கள்
வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் அச்சமில்லாமல் பயமில்லாமல் இந்த நோக்கி எதிராக போராடக்கூடிய மன வலிமையை, சக்தியை, தைரியத்தை அவர்களுக்கு அளித்தருளுமாறும் ஆண்டவரை தொடர்ந்துமாக இந்த விண்ணேற்பு பெருவிழாவின் மூலமாக நீர் கொடுத்த அந்த மகிழ்ச்சி, திருத்தூதர்களுடைய வாழ்விலே கொடுத்த மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே இருக்கும்படியாகவும் ஆண்டவரை எவ்வாறு திருத்தூதர்கள் தொடக்க கால திரு அவையினர் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்களோ, உம்முடைய அனுபவத்தை, இறை அனுபவத்தை பெற்று வல்லமையான செயல்களை செய்தார்களோ, ஆண்டவரை நாங்களும் இறை வேண்டல் மூலமாக இறை வல்லமையை பெற்று என்றும் எப்பொழுதும் உமக்கு சாட்சிகளாக வாழும்படியாக மன்றாடுகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், துறவற வாழ்வாக இருக்கலாம், எந்த வாழ்வாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற இடத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் பார்க்கின்ற ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரிய வெற்றியை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகி அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னை ஆண்டகை, எல்லா திருநிலையினர் விசடமாக இந்த திருப்பலியை பக்தியாக பார்க்கின்ற இறைமக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்து இறையடி சேர்ந்தவர்களையும் விசிடமாக கொரோனா தொற்றுக்குள்ளாகி இறையடி சேர்ந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோர், எமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வானக தந்தை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியாக கண்களை மூடி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், தொற்று நோய்கள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசுவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு தேவையான அமைதியையும்
மகிழ்ச்சியையும் உடல் நலத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மனதளவில் ஒருவர் மற்றவரை நினைத்து ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருத்தூதர்களோடும் எம்மோடும் எப்போதும் உடனிருந்து வழிநடத்த தூய ஆவியானவரை கொடையாக கொடுத்து எம் அனைவரையும் அவருக்கு சாட்சிகளாக வாழும்படி அழைக்கின்ற ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த விண்ணக மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் நாட்டிலும் உலகத்திலும் இருப்பதாக. ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை ஹோலி மேரி சேனலின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற டான் டிவி மற்றும் ஹோலி மேரி உரிமையாளருக்கும் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் பாசிட்டிவாக இருப்பவர்களோடு நான் தொலைபேசியிலே பேசியிருந்தேன். அங்கு சென்றதுதான் தெரிகின்றது கொரோனாவினுடைய தாக்கம். அதுவரை எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. காத்தாங்குடியிலே நடந்த அந்த பிஹெச்ஐ வைத்த மீட்டிங்குக்கு நானும் போயிருந்தேன். அனைத்து மத தலைவர்களும் அதில் அழகாக சொல்லப்பட்டது, எந்த நேரமும் மாஸ்கை போடுங்கள். உங்களுடைய வீட்டாக்களோடு பேசுகிறது பொழுது கூட மாஸ்கை அணியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறோம். இலகுவாக அந்த கொரோனா எங்களுக்கு தொற்றலாம். எனவே நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்வது, பங்கு மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். தயவு செய்து மாஸ்கை எந்த நேரமும் போடுங்கள். குறிப்பாக மற்றவரோடு உரையாடுகிற பொழுது மாஸ்க் இல்லாமல் உரையாட வேண்டாம். அதே போன்று அடிக்கடி கரங்களை கழுவுங்கள் அல்லது சானிடைசரை அப்ளை பண்ணுங்கள். சுகாதார வழிமுறைகளை கடைபிடியுங்கள். அப்பொழுது இந்த கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்திலிருந்தே நீங்கும். பிரான்சிஸ்: ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவிழத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலுயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மர நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விண்ணேற்பு பெருவிழா சிறப்பு ஆசிருக்காக தலைவணங்கி ஆமேன் என்று சொல்லவும். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உலக நாட்டு மக்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து எல்லா விதமான தீமைகள் உடல் நோய்கள் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.